சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். செய்தியாளர் சிவகுமார், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. அதாவது தமிழ்நாடு பாஜக அலுவலகமான சென்னை கமலாலயத்தில் தற்பொழுது பாஜக மையக்குழு கூட்டமானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. பாஜக தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துல பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்திருக்கிறாங்க. அந்த வகையில மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல்வேறு பேர் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக பாஜகவின் மையக்குழு கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு கூடக்கூடிய முதல் ஆலோசனை கூட்டம் என்பதாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகிருக்கு. அதன் அடிப்படையில இப்ப வரும் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய பாமகவிற்கு வெற்றி வாய்ப்பை தேடி தருவதற்கான என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது சம்பந்தமா இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். பாமக சார்பில் சி அன்புமணி என்பவர் வேட்பாளராக போட்டியிருக்கக்கூடிய நிலைமையில பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான என்ன மாதிரியான பணிகள்லாம் விழுப்புரம் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில பாஜக தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இப்பொழுது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் தேர்தலுக்கு பின்னர் கூடக்கூடிய முதல் ஆலோசனை கூட்டம் என்பதாலும் இடைத்தேர்தல் தவிர்த்து மற்றும் பல விஷயங்களும் இங்க ஆலோசிக்கப்பட உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில பாஜக சார்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அணிகள், கட்சி ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு அணிகளை எப்படி மேம்படுத்துவது, உதாரணமாக வழக்கறிஞர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது. அந்த பல்வேறு பிரிவுகளை தமிழ்நாட்டில் எப்படி மேம்படுத்துவது அப்படின்றது சம்பந்தமாகவும் இந்த ஆலோசனை மேற்கொண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட தோல்வியில அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்தும் இந்த மீட்டிங்ல முக்கியமா பேசப்படுவான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணி கூடிய பாமகவை வெற்றி பெற செய்வது என்பது குறித்தும் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளும் இங்கே மேற்கொள்ளப்படுவதா எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது கமலாலயத்துல இந்த ஆலோசனை கூட்டமானது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்பாக துவங்கி கிட்டத்தட்ட ஒரு மணி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்பு அண்ணாமலை செய்தியாளரை சந்திக்க உள்ளார் என்ற ஒரு தகவல் வெளியாகக்கூடிய நிலைமையில இடைத்தேர்தல் குறித்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலும் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு கட்சி சார்பில் முறையான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டு இடைத்தேர்தலில் பாஜக எந்த ஒரு நிலைப்பான்மையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது சம்பந்தமா இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகாக நடக்கக்கூடிய முக்கியமான மையக்குழு கூட்டம் என்பதை உங்களுடைய தகவல்களாக தந்தமைக்கு நன்றி சிவகுமார்.